ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய கோடீஸ்வரங்க, நிறைய பணக்காரங்க, நிறைய செலிப்ரிட்டிஸ், நிறைய பொலிட்டீஷியன் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி நீங்களும் நல்ல ஒரு லக்ஸரிஸ் மேனாக வாழலாம். அதை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக பணக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அவங்கள்ட்ட வந்துட்டு நிறைய பழக்க வழக்கங்கள் அப்படின்றது இருக்குங்க. அதில் குறிப்பாக இந்த குவாலிட்டி அப்படின்றது அவங்கள்ட்ட நிச்சயம் இருக்கும். இந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குன்னா தான் அவங்க பணக்காரங்களாக வந்துட்டு இருப்பாங்க. இந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இல்லைன்னா நிஜமாக அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒருவேளை பரம்பரையாக பணக்காரங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தாத்தா பாட்டி தாத்தா காலத்தில் பூட்டங்காலத்தில் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலத்துலேருந்து இவங்க பணக்காரங்களாக வேணால் இருந்திருக்கலாம். பட் இந்த மனநிலை தான் பணத்தை வந்துட்டு உங்ககிட்ட கொண்டு வரும். எனக்கு மட்டும் தெளிவாக தெரியும், நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதை கொடுக்கறது தான் யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு அது வரலன்னா உங்கள்கிட்ட தான் பிரச்சனை, யூனிவர்ஸ்கிட்ட இல்லை. இந்த வாய்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடிகர் விஜய் சேதுபதியோடைய வாய்ஸ். அவருடைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு, அவருடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது அப்படின்றது நம்மள எல்லாத்துக்குமே. அதாவது நிறையா படங்களில் இவரெலாம் இருக்கிறாரா, எங்கடா இருக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் இப்போ வந்துட்டு இவர் இல்லாத படம் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது நமக்குள்ளே வருது. ஏன்னா நான் வந்துட்டு நான் மகன் நல்ல படம் பார்க்கக்குள்ள அதில் இவர் நடிச்சிருக்காரு. நான் இத்தனைக்கும் தேட்டரில் தான் போய் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் இவரை நான் பெருசாக அதில் ஐடென்டிஃபையே பண்ணல. அதுக்கப்புறமேட்டு தான் ஹைலைட் பண்ணி பார்க்கக்குள்ள தான் தெரியுது. ஸோ இவர் கொஞ்சம் வந்துட்டு படம் பண்ண தான் வந்துட்டு தெரியுது இவரும் வந்துட்டு அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்றது. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, இந்த மாதிரி நிறையா படங்களில் வந்துட்டு இவரும் நடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு பேசின விஷயங்கள் இதுதான். ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குது அவரே சொல்லியிருக்கிறாரு. என்னோடய பரம்பரையில் யாருமே வண்டி, சொந்த வீடு இந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கினதே கிடையாது அப்படின்னு. அவரோட வந்துட்டு மெயின் விஷயம் என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்துட்டு துபாயில் இருக்கக்குள்ள ஏதோ ஒரு ஸ்டோரி மூவி ஏதோ ஒன்று வந்து பார்க்குறாருங்க. அப்படி அந்த மூவி பார்க்கக்குள்ள இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த மூவியில் இருக்கிற கதாபாத்திரம் இவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதாவது குண்டா ஒருத்தன் ஒல்லியாக ஒருத்தன் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதில் குண்டா இருக்கிறவங்கள பார்த்தோன்னே இவருக்கு வந்து அந்த கதாபாத்திரம் அப்படின்றது இவருக்கு ரொம்ப பிடிச்சி. அப்போ வந்துட்டு இவர் என்னன்னே தெரியாமல் இவர் வந்துட்டு தினமும் வந்துட்டு நைட்டு தூங்கக்குள்ள அவரோட இன்டர்வியூ இப்போ வரைக்கும் யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் இதை போட்டு பாருங்கள். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் விஜய் சேதுபதி அப்படின்னு வந்து போட்டு பாருங்கள். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு வரும். அதை நீங்களே போய் கேட்கலாம். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, நைட்டு தூங்கக்குள்ள எல்லாமே வந்துட்டு நான் ஒரு நடிகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். அது வந்துட்டு ஏனே அவருக்கு தெரியலன்னு சொல்கிறார். நான் என்ன எதுக்காக சொன்னேன் அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ ஒரு நல்ல நடிகன்டா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார். இது ஏன் எதுக்குன்னா அவருக்கு தெரியாதான். 2 வருஷம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது அவர்கிட்ட வந்துருச்சு. நம்மளில் நிறைய வந்துட்டு கெட்ட பழக்கம் இருக்குங்க. மற்ற கெட்ட பழக்கத்தை சொல்லலை. ஸோ நார்மலாகவே நமக்குள்ளே ஒரு மைண்ட் தாட் அப்படின்றது இருக்குது. எதுக்காக ஆடம்பர செலவு, எதுக்குடா இவ்வளோ கடன் வாங்கி பண்ணுறீங்க, எதுக்குடா இவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அதாவது பணத்தை எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, பணத்தை வந்துட்டு பணமாக பார்க்காம நம்ம வந்துட்டு ரொம்ப டீப்பாக வந்துட்டு அதை பார்ப்போம். அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தான், கொடுக்காமலாம் இருக்கவே கூடாது. ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தான். ஐயோ இது என்கிட்டருந்து போயிடுச்சுன்னா திரும்ப வராதே, ஐயோ இந்த பணத்தை நான் கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு யோசனை. எப்போவுமே இந்த பிரபஞ்சம் நீங்கள் எந்த அளவுக்கு தாராள மனசோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதை விட பல மடங்கு வந்துட்டு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தாராள மனசோட கொடுக்கும். விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன மாதிரி தாங்க, இந்த யூனிவர்சல் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு அதை கேட்க ரெடியாக இல்லை. என்றைக்காவது சொல்லுங்கள், நீங்கள் காலையில் எந்திரிக்கக்குள்ள நான் மிகப்பெரிய பணக்காரன், நான் சீக்கிரமாக என்னுடைய கடனெல்லாம் அடைச்சிருவேன், எனக்கு இந்த லைஃப் வந்துட்டு இது என்னோடய லைஃப் கிடையாது, நான் பெரிய லக்ஸரியஸ் லைஃப் வாழ்வேன் அப்படின்னு என்றைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதை விட்டு தள்ளுங்க. யாராவது உங்களை பார்த்து எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, உங்களுடைய மனசில் இருந்து நான் நல்லா இருக்கேன்ப்பா, எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 99% பீப்புள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கருத்து கணிப்பின்படி எனக்கு என்னப்பா என்ன பண்ணுறது, எப்படியோ போயிட்டுருக்குது, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகேப்பா நல்லா இருக்கு, குட் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஏதோ உங்கள் புண்ணியத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களும் வந்துட்டு இருக்காங்க. மெஜாரிட்டியாக ஏதோ உங்கள் புண்ணியத்தில், தலைவரோட புண்ணியத்தில், பாஸோட புண்ணியத்தில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய மனசில் இருந்து நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன, நான் சூப்பராக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், செலவு பண்ணுறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வராது.
அவங்களுக்குள்ளே வந்துட்டு அவங்களே தாழ்வாக நினச்சிப்பாங்க. அவங்க என்னைக்கு வந்துட்டு மற்றவங்கள பார்த்து இவன் ஏன்டா இப்படி பண்ணுறான், அதாவது இவன் ஏன்டா இவ்வளோ பணம் செலவு பண்ணுறான் அப்படின்ற விஷயத்த யோசிக்கிறாங்களோ, அப்போ அந்த யுனிவர்சல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இவனுக்கு பணம்னாலே பிடிக்காது போல, அப்போ இவனுக்கு எதுக்கு பணம் அப்படின்றத வந்துட்டு முடிவு பண்ணிக்குமா. நிஜமா சொல்கிறேன். நான் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு சுத்தமாக பைசாவே கிடையாதுங்க. என்கிட்ட வந்துட்டு காசே கிடையாது. எனக்கு டெய்லியும் எவ்வளோ தெரியுமா, நான் சென்னை வந்த ஸ்டார்ட்டிங்கில வந்துட்டு எனக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம், எனக்கு ஒரு நாள் சம்பளம் தான், கூலிக்கு மாரி தான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். என்னுடைய ஒரு நாள் வருமானம் பார்த்தீங்கன்னா ரூ. 250. அதுக்கு நான் இங்கேருந்து வந்துட்டு ஒரு 10, 15 கிலோமீட்டர் வந்து வண்டியில் போகணும், திரும்ப வரணும். அது பழைய பைக்கு. அதில பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அப்படின்றது அதுக்கே வந்துட்டு ஒரு ரூ. 50 போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரூ. 200 தான் என்னுடைய ஒரு நாள் சம்பளம். ரூ. 200 ஒரு நாள் சம்பளம். அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, மாருதி கார் ஷோரூமுக்கு போனேன். கார் ஷோரூமுக்கு போய் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தேன். பாருங்க, இது வேற யாருக்கும் கிடையாது, எனக்கு தான். அப்போ என்னுடைய மைண்ட் தாட் என்னன்னா, ஒரு ரூ. 6000 இஎம்ஐ வந்துச்சுன்னா மாதம் ரூ. 2000 ரூ. 200 சம்பாதிக்கணும் ஒரு நாளைக்கு. அப்போ எனக்கு மாதம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு ரூ. 6000 வந்துட்டு கிட்ட வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா அப்போ தான் நான் வந்துட்டு இதில் ஜாயின் பண்ண போகிறேன். அதாவது ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறேன். ஸ்விக்கியில் ஃபுட் பாண்டாவில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ நான் யோசிக்கிறேன், நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. என்கிட்ட வந்துட்டு அந்த டைமில் என்கிட்ட பைசாவே கிடையாது. அப்படி இருக்கிற டைமில் என்னோடய அடுத்த நெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் பணத்தை சேர்த்து வச்சு தான் என்னுடைய வாடகை அப்படின்றத வந்துட்டு நான் கொடுக்கணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் போய் கார் பார்த்துருவேன். எனக்கு கார் வாங்கணுன்ற ஆசை. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் அப்பான் அ டைம் நீ கார் வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, நீ வந்துட்டு பணக்காரன் ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, நீ பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னா, அதுக்கான எஃபர்ட்டை நீ போடணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பிரபஞ்சமே அதுக்கான எஃபர்ட்டை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ மணியை நம்ம வந்துட்டு ஈர்க்கணும் அப்படின்னா, முதல்ல மணி வச்சுருக்கிறவங்கள லவ் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு பணக்கார பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க, பணக்கார பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்னு சொல்ல வரல. பணம் வச்சுருக்கிறவங்கன்னா இப்படி தான். பணம் வச்சுருக்கிறவங்களே வந்துட்டு திமிரு பிடிச்சவங்க, பணம் வச்சுருக்கிறவங்களே கெட்டவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அப்போ பணத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. பணம் உங்கள்கிட்ட அட்ராக்ஷன் ஆகவே ஆகாது. இந்த யுனிவர்சல் என்ன செய்யும்னா, இவனுக்கு பணமே பிடிக்கல போல், பணக்காரங்க ஆகிறதே வந்துட்டு இவனுக்கு பிடிக்கல, இவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணுறதே இவனுக்கு பிடிக்கல அப்படின்றத வந்துட்டு யுனிவர்சல் அதுவே முடிவு பண்ணி என்ன செய்யும்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டிவாக நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்துட்டு எப்படியும் கெட்டதாக தான் நடக்கும், நான் எப்படியும் ஃபெயில் ஆகிடுவேன்பா, எனக்கு எப்படி கெட்டதாக நடக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்துட்டு கரெக்டாக நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்போவே யோசிச்சேன்டா, எனக்கெல்லாம் இது வராது, எனக்கெல்லாம் இது ஒத்து வராதுன்னு நினச்சேன், அதே மாதிரியே கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது உண்மைதாங்க. நீங்கள் நினச்சது நடந்துருச்சு. நீங்கள் நினைத்ததுனால மட்டும்தான் அது நடந்ததோ தவிர, நீங்கள் நினைக்காமல் இருந்திருந்தால் அது நடந்திருக்காது. நீங்கள் ஒன்று அதை அப்படியே அது போகிற போக்குக்கு விட்டுறணும். அதை நீங்கள் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது நெகட்டிவாக நடக்கும். நீங்கள் கேட்குறத கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க, நிச்சயம் வந்துட்டு உங்களாலேயும் வாழ்க்கையில் பெரிய மில்லியனராகவும் மாற முடியும், பெரிய செலிப்ரிட்டியாகவும் மாற முடியும், பெரிய பொலிட்டிஷியனாகவும் மாற முடியும், பெரிய வந்துட்டு பணக்காரங்களாகவும் வந்துட்டு மாற முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுடைய மனசு தான் காரணம். இந்த இடத்துல நான் அன்னைக்கு நம்பினேன், என்னால் கார் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் நம்பினேன். இன்றைக்கி என்கிட்ட கார் இருக்குது. அதே மாருதி ஷோரூமில் அதை விட எக்ஸ்ட்ரா வந்துட்டு இப்போ புதுசாக லான்ச் பண்ண வந்துட்டு மாருதி நெக்ஸாவில் நான் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் வாங்குறதுக்காக போனேன். பட் இப்போ அந்த காரை நான் வாங்கி பை பண்ணி வீட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நீ எதை விரும்புகிறியோ அது உனக்கு கிடைக்கும். நான் அன்னைக்கு ஒன்றுமே இல்லாதப்ப ஆசைப்பட்டேன், இப்போ எனக்கு அந்த கார் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பணக்காரங்க பயன்படுத்துறதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதில் முதல் இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு முதல் இடத்துல இருக்குது. முதல்ல நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா இந்த ஒரு குவாலிட்டியை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. நிச்சயம் வந்துட்டு நீங்கள் பணக்காரன் ஆகிறதுக்கான தகுதி அப்படின்றது உங்களுக்குள்ளே வந்துடும். தகுதின்றதை விட இதுக்கான வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது உங்களை அசால்ட்டாக அந்த பிரபஞ்சம் கொண்டு வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம யோசிச்சுட்டா போதுமா, இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஆனால் முதல்ல மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யோசிக்கணும். நான் பணக்காரன் அப்படின்றத யோசிக்கணும். நீங்கள் காலையில் எந்திரிச்சோடனே நான் பணக்காரன், என்னுடைய கடனெல்லாம் நான் முடிக்க போகிறேன், கூடிய சீக்கிரம் என்னுடைய கடனை முடிச்சுட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் யோசிக்கணும். இல்லை நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் டீம் லீடராக ஆகிடுவீங்க அப்படின்னா அதை பற்றி யோசிக்கணும்.
இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்துட்டு லீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா, என்ன தேடி வந்துக்கிட்டே இருக்குது. என்னுடைய ஆஃபீஸ்லேயே வந்துட்டு எனக்கு தேடி தேடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் லீட் பண்ணுங்கள், டீமை லீட் பண்ணுங்கள், டீம் லீட் பண்ணுங்கன்னு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு உங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள கொடுக்க ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் கேட்கணும், ரெகுலராக கேட்கணும். உங்களுடைய மனசுக்குள்ள அது மட்டும் தான் இருக்கணும். மற்ற விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போகக்குள்ள இந்த விஷயத்த சொல்லிட்டு பாருங்க. அதாவது நான் பணக்காரன் ஆகணும். உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ, நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிட்டு பாருங்க. நான் பணக்காரன் ஆகணும், நான் வந்துட்டு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும், எனக்கு நிறைய கார் வேணும், என் கடனை அடைக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பாருங்க. நிச்சயம் கூடிய விரைவில் நீங்கள் வந்துட்டு அந்த கடனையும் முடிச்சிடலாம். நீங்கள் பணக்காரங்களாகவும் வந்துட்டு ஆயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது. கேட்டுக்கோங்க. பிரபஞ்சம் ரெடியாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில்